உலகநாயகன் கமல்ஹாசன் தனது தயாரிப்பு நிறுவனமான ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் மூலம் ரஜினிகாந்தோட 173வது திரைப்படத்தை தயாரிக்க இருக்கார். கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் முதல் படம் என்பதால பெரிய எதிர்பார்ப்பும் தற்போது ஏற்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு தற்காலிகமாக தலைவர் 173 என தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைக்கிறார். இந்த படத்திற்கான அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. அதில் சுந்தர் சி ரஜினியின் படத்தை இயக்குவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அண்மையில் சுந்தர் சி ரஜினியின் படத்தை இயக்குவதில் இருந்து விலகிவிட்டார். அதனால் தலைவர் 173 படத்தை டான் பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்குகிறார் என தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருக்கு. இந்த படம் ஹாலிவுட் படமான த அவுட்ஃபிட் படத்தின் தழுவலா இருக்கும் என சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருகிறது. சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தலைவர் 173 படத்தின் படப்பிடிப்பு ஏப்ரல் மாதம் தொடங்க உள்ளதா தெரிவித்திருந்தார். மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர்களான ஃபகத் ஃபாசில், பெசில் ஜோசப் ரஜினிக்கு மகனாக நடிப்ப இருப்பதா இணையத்தில் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்நிலையில் தலைவர் 173 படத்தின் படப்பிடிப்பு வரும் 27ஆம் தேதி சென்னையில் தொடங்க உள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த படத்தில் பிரியங்கா மோகன், ஷோபனா, பெசில் ஜோசப் ஆகியோர் இணைகின்றாங்க. விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயிலர் 2 படம் ஜூன் மாதம் வெளியாக உள்ளதா சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தலைவர் 174 படம் ரஜினி கமல் இணைந்து நடிக்க போகிறாங்க. இந்த படத்தை நெல்சன் அவர்கள் தான் எடுக்க போகிறாரு. மேலும் இந்த படத்துக்கான ப்ரோமோ வீடியோ சமீபத்தில் தான் வெளியிட்டு இருந்தாங்க. மேலும் இந்த ப்ரோமோ வீடியோ அனைத்து தரப்பினரையும் ரசிக்கும்படியாக இருந்தது. மேலும் ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் விறுவிறுப்பாக கலந்து கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் இப்போ இருக்காரு. அதை முடித்து விட்டு தான் ஆகஸ்ட் மாதம் தலைவர் 174 படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படும் என ரஜினிகாந்தே அஃபிஷியலாக ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தலைவர் 173 திரைப்படம் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்க போகுது என்ற தகவலையும் ரஜினிகாந்த் கூறியிருந்தார். இது ரசிகர்களுக்கு பெரும் சந்தோஷத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் நீங்கள் ரஜினிகாந்தோடைய எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.